சொன்னார் ஒரு குறள், பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணி அல்ல மற்றுப்புற. இந்த குறளுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒருவனுக்கு அழகு தருகிற அணி எது என்று கேட்டால் பணிவுடையவன் இன்சொல்லனாக இருப்பது என்பது ஒருவனுக்கு அணி. அதைவிட நீ போடுறிய இந்த சங்கிலி காப்பு இவையெல்லாம் அவை அணி அல்ல, மற்றுப்புற அணி அல்ல. பொருள் நமக்கு பொருள் விளங்குது. இதை படிச்சுட்டு பல அறிஞர்கள், தமிழ் படித்தவர்கள் என்ன செய்தார்கள்? திருவள்ளுவரை சொல்லியிருக்கிறார், பணிவுடையவனாகவும் இருக்க வேணும், அன்புடையவனாகவும் இருக்க வேண்டும். ஆகவே எல்லாருக்கும் சல்யூட். ஐயா வணக்கம் ஐயா. அடியேன் சொல்ல வருகிறது என்னவென்றால், இப்படி தான் பழைய காலத்தில் இந்த பேச்சு தொடங்கணும். இதை கேட்டாலே எனக்கு எரிச்சல் வர்றது. உள்ளுக்கு நினைக்க மாட்டான், அப்படி அடியேன் என்று உள்ளுக்கு நினைக்க மாட்டான், சும்மா வெளியில் தமிழில் சொல்வான். யாம் என்ன சொல்ல வருகிறோம் என்றால், அடியேனுடைய கருத்து என்னுடைய சிற்றறிவுக்கு படுகிற வகையிலே, நீ சொன்னது சிற்றறிவுன்னு சொல்லி பாருங்க, அடுத்த நாள் அடிக்க வந்துடுவான். சும்மா ஒரு பணிவை பொய்யா காட்டுறது. திருவள்ளுவர் இப்படி இது என்னன்றா, இதுக்கு எல்லாத்துக்கும் பேர் கேட்டால் அவன் சொல்லுகிற காரணம் என்னென்று கேட்டால், பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணி என்று திருவள்ளுவரே சொல்லிட்டார். ஆகவே நாங்கள் பணியவும் இருக்கணும், நாங்கள் அடங்கியும் இருக்க வேணும், இனிமையாகவும் பேசணும். சும்மா பொய்யுக்கு இனிமையாக பேசி பொய்யுக்கு பணிவு காட்டுறது அது தவறு. அப்போ என்ன செய்கிறது? அப்போ திருவள்ளுவரே சொல்லியிருக்கிறாரே என்று பார்த்தால், பரிமேலழகர் அதுக்கு விளக்கம் பண்ணுறார் பாருங்க. பரிமேலழகர் விளக்கம் பண்ணுற பொழுது அந்த குறளுக்கு சொன்னார், இன்சொலன் ஆதலுக்கு உரை எழுதுறப்படா, எல்லார் கண்ணும் இன்சொலன் ஆதல். இனிமையாக எல்லாரிடத்தும் பேசு, மடையன்ட்டும் பேசு, புத்திசாலிட்டையும் பேசு, உனக்கு ஒரு நட்டம் இல்லை, உலகம் உன்னை மதிக்கும். இனிமையாக எல்லாரிடம் பேசு. இந்த பணிவுடையன் என்றதுக்கு பரிமேலழகர் உரை எழுதின போனார், தம்மால் தாழப்படுவார்கண் தாட்சி உடையனாதல். எல்லாரையும் கும்பிடாதே. பாருங்க, இது பரிமேலழகர் இந்த குறிப்பு சேர்க்காவிட்டால் திருவள்ளுவரால் கெட்டு போனேன்னு எண்ணுவான். பரிமேலழகர் தானா சேர்க்கையில் பின்னுக்கு கீழ்மை அதிகாரத்தை படிச்சுட்டு சேர்க்கிறார். கீழ்மை அதிகாரத்தை படித்து திருவள்ளுவர் சொல்லியிருக்கார், எல்லாருக்கும் நன்றாற்றலிலும் தவறு உண்டு சொன்னது பரிமேலழகருக்கு. அங்கே பின்னுக்கு இருக்கிற குறள் ஞாபகத்தில் வச்சுக்கொண்டு இங்கே உரை எழுதுகிறார். பணிவுடையன் இன்சொலனாதல், எல்லார் கண்ணும் இன்சொலனாதல், பணிவுடையனாதல், தம்மால் தாழப்படுவார்கண் தாட்சி உடையார். எவனை கும்பிடலாமா அவனுக்கு மட்டும் கும்பிடுறாங்க. உன் மனதுக்கு இவனை பணிஞ்சா சரி என்று படுகுதா, அவனை மட்டும் கும்பிடு.